வெல்கம் டு ஆதி இன்ஸ்டிடியூட். நம்மளோட மேத்ஸ் கிளாஸ்ல நம்ம அடுத்ததா பார்க்க போற டாபிக் ப்ராஃபிட் லாஸ் டிஸ்கவுண்ட். சரிங்களா? அதாவது லாபம் நஷ்டம் தள்ளுபடி இந்த மூணு தாங்க பார்க்க போறோம். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டாபிக். இது சிலபஸ்ல இருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இருக்கு. என்ன அப்படின்னா சதவீதம் பர்சன்டேஜ் அப்படின்ற டாபிக் கூட சப் ஹெட்டிங் தான். சரிங்களா? பர்சன்டேஜ்ன்ற டாபிக் உள்ள வரக்கூடிய ஒரு ஹெட்டிங் தான் இந்த லாபம் நஷ்டம் தள்ளுபடி, ப்ராஃபிட் லாஸ் டிஸ்கவுண்ட். சரிங்களா? ஓகே, ஸோ இதை தான் நம்ம பார்க்க போறோம். ரைட், இந்த கிளாஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பர்சன்டேஜுக்கு ஃபர்ஸ்ட் பர்சன்டேஜில் ஒரு ஷார்ட்கட் வீடியோ போட்டிருந்தோம். பர்சன்டேஜ்னா எப்படி பார்க்குறது ஷார்ட்கட்டில் அப்படின்னு போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தான் இது புரியும். சரிங்களா? சதவீதம் ஷார்ட்கட்டில் பார்க்க தெரிஞ்சிருந்தா தான் நமக்கு லாபம் நஷ்டம் தள்ளுபடி ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஓகே, ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, ஸோ நம்ம பார்க்க போகிற இந்த ப்ராஃபிட் லாஸ் டிஸ்கவுண்ட் இது எங்கே சார் இருக்குது அப்படின்னா ஸ்கூல் புக்கில் 6th ஸ்டாண்டர்டில் செகண்ட் டேர்ம் 6ஆம் வகுப்பில் 2வது பருவம் புத்தகம் இருக்கு இல்லையா? ஸோ அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ப்ராஃபிட்னா என்ன, லாஸ்னா என்ன, தள்ளுபடினா என்ன. சரிங்களா? ஸோ அதை பற்றின ஒரு பேசிக் அது இருக்கும். சரிங்களா? ஓகே, அங்கே கொஷின்ஸ் வந்து அதிகமாக கேட்குறது சான்சஸ் இல்லை, பட் பேசிக் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே, 6th செகண்ட் டேர்ம். ஆனால் கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு அதிகமாக இருக்குது 8th செகண்ட் டேர்மில் தான். நமக்கு உண்மையிலே நமக்கு எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ்லாம் 8th செகண்ட் டேர்மில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கிறணும். ஓகே, ரைட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன சார் பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ராஃபிட்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோவில் தான் லாஸ் டிஸ்கவுண்ட்லாம் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, லாபம் அப்படின்னா என்ன, அதில் எப்பெல்லாம் நமக்கு எக்ஸாமில் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்றது நல்லா தெரியணும். ஓகே, பார்த்துருமா? லாபம் அதாவது ப்ராஃபிட். எப்போ சார் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. லாப நஷ்டத்தை பொறுத்த லெவலில் நம்ம சொல்லும்போது அதை கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே மெயினில் செட் ஆயிரும். அதவே அப்படியே நோட்ஸாக எழுதி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிடணும். அடுத்து ஸ்கூல் புக் சம்ஸோ ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஸோ அவ்வளோ அப்படியே அந்த டாபிக் கவர் ஆயிரும். ரைட், பார்க்கலாமா? ரைட், லாபம் அப்படின்னா எப்போ அப்படின்னா இது எல்லாருக்குமே தெரியும். எப்போ லாபம்? நம்ம ஒரு பொருளை வாங்கின ரேட்டை விட அதிகமாக விற்கணும், அப்படித்தானே? அப்போ தான் லாபம், இல்லைன்னா நஷ்டம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு பொருளை 500க்கு வாங்குறேன். எவ்வளோக்குன்னா 500 ரூபாய்க்கு வாங்கியாச்சு. சரிங்களா? நான் தான் கடைக்காரர். நம்ம தான் ஒரு கடைக்காரர் மாதிரி ஃபீல் பண்ணுவோம். நம்ம ஒரு கடைக்காரராக இருக்கோம். 500 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கிட்டு வந்துட்டோம். சரிங்களா? கடைக்கு. ஓகே, ஸோ இப்போ அந்த பொருளை அதே ரேட்டுக்கு விற்றா நமக்கு அதில் லாபமும் கிடையாது, நஷ்டமும் கிடையாது. அதே மாதிரி கம்மியாக விற்றா நஷ்டமாக போயிடும். இப்போ நான் என்ன பண்ணணும்னா இதை விட கூட விற்கணும். சரிங்களா? சரி, நான் கூட தான் விற்கிறேன். எவ்வளோக்கு விற்கிறேன் அப்படின்னா 550 ரூபாய்க்கு விற்கிறேன்னு வச்சுக்கிடுவோமே. வாங்கினது 500 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன், 550 ரூபாய்க்கு சேல் பண்ணுறேன். அப்போ எனக்கு கம்பல்சரியாக லாபம் தான். எவ்வளோ லாபம்? எவ்வளோ அமௌண்ட் லாபம்? இது 500 ரூபா, இது 550 ரூபா. எவ்வளோ கூட விற்றுருக்கேன்? 50 ரூபா கூட விற்றுருக்கேன். அப்போ 50 ரூபா எனக்கு லாபம். கரெக்ட் தானே? ஸோ 50 rupees எனக்கு லாபம், 50 ரூபா லாபம். ஓகே, இது எத்தனை சதவீதம் அப்படின்றதான் நமக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின். ஃபர்ஸ்ட் டைப். ரைட்லா? லாபத்தில் நமக்கு கேட்கக்கூடிய மொத்தம் 3 டைப் ஆஃப் கொஸ்டின் தான் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் லாப சதவீதம்னா என்ன அப்படின்றது தான் தெரியணும். ஓகே, ஸோ 500 ரூபாய்க்கு நான் வாங்கியிருக்கேன், 550 ரூபாய்க்கு விற்றுருக்கேன், அதனால் எனக்கு 50 ரூபா லாபம் கிடச்சிருக்கு. இது எத்தனை சதவீதம் அப்படின்னா இது எதில் சார் பார்க்கணும் அப்படின்னா நம்ம வாங்கினதை வச்சு தான் பார்க்கணும். எதில்? நம்ம வாங்கின அமௌண்ட் 500 ரூபாய்க்கு வாங்கின பொருளில் 50 ரூபா லாபம். கரெக்டானே? 500 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம், 50 ரூபா லாபம்னா 10% லாபம். அப்படித்தானே? ஒரு ஜீரோ கம்மியாக இருக்குது. நம்ம சொல்லி கொடுத்தோம் இல்லையா? ஒரு அமௌண்ட்டில் ஒரு ஜீரோ கம்மியாக இருந்தால் அது 10%. அப்போ 10% லாபம் கிடைச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சிம்பிள், இவ்வளோதான். இதே கான்செப்டில் தான் பார்க்க போகிறோம். லாப சதவீதம் ஒரு கொஸ்டின் கிளியர். புரியுதுங்களா? ஓகே, ஸோ லாபம்ன்றது இதுதான். ஒரு அமௌண்ட்டை வாங்கினது 500 ரூபா, 550 ரூபாய்க்கு விற்றுருக்கோம். ஸோ 50 ரூபா கூட விற்றுருக்கோம். அப்போ 50 ரூபா லாபம். இது வாங்கினதில் எத்தனை சதவீதம் பார்க்கணும். ஸோ அப்படி பார்த்தோம்னா அதுக்கு பேர் லாப சதவீதம். ஓகே, ஸோ இந்த இதுக்கு ப்ரைஸஸ் பேர் சொல்லுவாங்க. அதுதான் எல்லாருக்குமே குழப்பம். நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த 500 ரூபாய்க்கு வாங்கணும் இல்லையா, அதுக்கு பேர் தமிழில் அடக்க விலை அப்படின்னு சொல்லுவாங்க. காஸ்ட் ப்ரைஸ் இங்கிலீஷில். சரிங்களா? அடக்க விலை, காஸ்ட் ப்ரைஸ். ஸோ முதல், தமிழில் ஒரு வார்த்தை கூட இருக்கும், முதலீடு. முதல் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து தான் அடக்க விலை, காஸ்ட் ப்ரைஸ். ஸோ விற்பனை விலை பிரச்சனை இல்லை, செல்லிங் ப்ரைஸ். அப்படித்தானே? விற்பனை விலை, விற்ற விலை ஆர் விற்பனை விலைன்னு சொல்லுவாங்க. இட்ஸ் அ செல்லிங் ப்ரைஸ். அவ்வளோதான். ஸோ இது நோ சேஞ்ச். இது அப்படியே அந்த வார்த்தையிலே இருக்கு. ரைட், ஸோ வாங்கினது மட்டும்தான். அப்போ வாங்கிய விலைன்னு சொல்லலாம், அடக்க விலை காஸ்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இது வந்து லாபம். ஸோ ப்ராஃபிட். சரிங்களா? இதுதான் ப்ராஃபிட், ப்ராஃபிட் அமௌண்ட். ஓகே,
ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ்ன்றது இப்படி ஓகே. ஸோ இந்த மாதிரி எல்லா சம்முக்கும் அந்த அமௌண்ட்டை பார்த்தோன்னே சொல்லிட முடியுமா சார்? கண்டிப்பாக முடியாது. எல்லா அமௌண்ட்டுக்குமே அப்படி சொல்ல முடியாது. ஸோ மேக்ஸிமம் சம்ஸில் இப்படி சொல்லிடலாம். அல்ல தெரியலை அப்படின்னா எப்படி சார் பார்க்குறது அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, லாப சதவீதம் ஃபார்முலாலாம் அப்ளை பண்ணணும். சரிங்களா? ஓகே ரைட். அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் தெரியணும். லாபம்ன்றது எப்போ கிடைக்கும்? லாபம்ன்றது இந்த லாபம் 50 ரூபா வருது இல்லையா? ஸோ அது எதுலேருந்து எதை கழிச்சா கிடைக்கும் அப்படின்றது தெரியணும். ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு லாபம். எந்த விலையில் சார்? அடக்க விலை. இதில் ரெண்டில் எது பெருசுன்னு பாருங்களேன். 550 ரூபா தானே மொதல் வரணும். 550 ரூபாவில் 500 ரூபாயே கழிச்சா தான் எவ்வளோ? 50 ரூபா லாபம். அப்படித்தானே? ஸோ அப்போ விற்பனை விலை ஃபஸ்ட்டு வரணும். விற்பனை விலை செல்லிங் ப்ரைஸ் எஸ்பி மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் அடக்க விலை. ஸோ இப்படி இருந்தால் தான் அதுக்கு பேர் லாபம். சரிங்களா? ஸோ இது வந்து கொஸ்டினாலாம் இப்போ கேட்குறது இல்லை. ஆனால் பழைய எக்ஸாம்ஸில் நமக்கு இதுவே ஒரு கொஸ்டினாக கேட்பாங்க. எப்படின்னா விற்ற விலைக்கும் அடக்க விலைக்கும் உள்ள வித்தியாசம், த டிஃபரன்ஸ் பிட்வீன் எஸ்பி டு சிபி அப்படின்னா என்ன அப்படின்னா ப்ராஃபிட். ஓகே, அதே மாற்றி சொன்னால் லாஸ். அதான் சரிங்களா? ஸோ அதனால் இது தெரியணும். ஓகே, ஸோ இது தெரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் ப்ராஃபிட் பர்சன்டேஜ், லாப சதவீதம் அப்படின்னா என்ன ஃபார்முலா அப்படின்னா கவனிங்க. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் லாப சதவீதம் ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு லாபம் டிவைடட் பை அடக்க விலை இன்டு 100. ஸோ இங்கிலீஷ் மீடியம். ஸோ லாபம் ப்ராஃபிட் மேலே வரணும், காஸ்ட் ப்ரைஸ் டிவைடரில் வரணும். சரிங்களா? ப்ராஃபிட் மேலே வரணும், காஸ்ட் ப்ரைஸ் டிவைடரில் வரணும் இன்டு 100. ஓகே, இந்த சம்முக்கு வேணால் செக் பண்ணி பார்க்கலாமா? இதில் எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு? 50 ரூபா மேலே வந்திருக்கு. ஓகே, ஸோ அமௌண்ட் லாபம் எவ்வளோ வந்துச்சோ அது மேலே வரணும். கீழே அடக்க விலை காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோனா 500 இன்ட்டு 100. அவ்வளோதான். 0 0 கேன்சல், 0 0 கேன்சல், 5ஆல் அடிச்சிங்கன்னா 10%. ஸோ இதைத்தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா டைரெக்டாகவே அந்த அதை பார்த்தோன்னே தெரியுது 10% போட்டோம். ஓகே, ஸோ இது எப்படி சார் நம்ம முடிவு பண்ணுறது அப்படின்னா ஆப்ஷனை பார்க்கணும். கொஸ்டின் லாப சதவீதம் கேட்டிருக்கான் ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னா ஆப்ஷனை பார்க்கும்போது எல்லாமே 10 15 20 அப்படி இருக்குன்னா ஈஸியாகவே சொல்லிடலான்னு அர்த்தம். அதே பின்னங்களில் ஃப்ராக்ஷன்ஸில் இருக்குது அப்படின்னா நம்ம இப்படி ஃபார்முலா அப்ளை பண்ணணும்னு அர்த்தம். ஸோ ஃப்ராக்ஷன்ஸ் வர மாதிரிலாம் சில நேரம் வரும். சரிங்களா? ஸோ அப்போ ஃபார்முலாவும் நமக்கு கம்பல்சரியாக தெரியணும். லாப சதவீதம் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஃபார்முலா இதுதான். இதில் தான் நமக்கு கொஷின் கேட்பாங்க. இதான் ஃபஸ்ட்டு டைப். ஓகே, சரி ரைட். இது கொஷின் பார்த்துலாமா? ஓகே, கொஷின் பாருங்கள். ஒரு நபர் 250க்கு வாங்கிய பொருளை ரூபாய் 25 லாபத்திற்கு விற்றார். அதன் லாப சதவீதம் எவ்வளோ அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே ரைட், கவனிங்க. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். அதாவது 250 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கிட்டு எவ்வளோக்கு வாங்கிறாரு? 250 ரூபாய்க்கு வாங்கிட்டு அதை 25 ரூபா லாபம் வச்சு விற்றுருக்காரு. அவ்வளோதான், சிம்பிளான கொஸ்டின். ஸோ சில நேரம் கொஸ்டினே நிறைய பேர் குழப்பத்தை உண்டாக்கிடும். சரிங்களா? ஓகே, இது ரொம்ப சிம்பிள். 250 ரூபாய்க்கு வாங்கி 25 ரூபா லாபம். ரைட்லா? இது வந்து விற்ற விலை இங்கே கொடுக்கவே இல்லை, ஆனால் லாபமே டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. ப்ராஃபிட்டே எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 250க்கு காஸ்ட் ப்ரைஸ் இவ்வளோவுக்கு வாங்கி அதில் 25 ரூபா ப்ராஃபிட். அப்போ எவ்வளோக்கு விற்றுருப்பாரு? 275 ரூபாய்க்கு. அப்படித்தானே? 250 ரூபாய்க்கு வாங்கி அது 25 ரூபா சேர்த்து விற்றுருந்தனால தான் லாபம் 25 ரூபா. அப்படித்தானே? ஸோ அப்போ 275 ரூபாய்க்கு விற்றுருப்பாரு. ஸோ அது நம்ம கொஸ்டின் இல்லை. இது எத்தனை சதவீதம் லாபம்? அப்போ இதுதான் என்ன ப்ரைஸ்? காஸ்ட் ப்ரைஸ், அடக்க விலை. அப்படித்தானே? இதுதான் அடக்க விலை. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த அமௌண்ட் என்னன்னா லாபம். எவ்வளோ லாபம்னே கொடுத்துட்டாங்க. ப்ராஃபிட் வந்து நமக்கு 25 ரூபீஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ இதில் எத்தனை சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10%. அவ்வளோதானே? சிம்பிள். 250 ரூபாயில் 25 ரூபான்றது ஒரு 0 கம்மியாக இருக்குது. அப்போ எத்தனை சதவீதம்? 10% லாபம். அவ்வளோதான். ஸோ இதே லாப சதவீதத்தில் ஃபார்முலா. ரைட், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. 25/250 × 100 அப்படின்னு வரும். ஓகே, 0 0 கேன்சல், 25 கேன்சல். அப்போ 10%. அப்போ 10% லாபம். அவ்வளோதான். ஸோ ஃபார்முலான்றது எப்போ யூஸ் ஆகும் தெளிவாக சொல்லிட்டோம். எப்போ யூஸ் ஆகும்? இது வந்து ஒரு கலப்பு பின்னத்தில் ஆப்ஷனில் ஒரு பின்னத்துலேயோ அதாவது ஃப்ராக்ஷன்லேயோ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்லேயோ கலப்பு பின்னத்துலேயோ இருக்கும்போது இந்த ஃபார்முலா தேவைப்படும். மிச்சப்படி நீங்கள் பார்த்தாலே பர்சன்டேஜ் சொல்லிடலாம். அப்படி தான் இருக்கும். ஓகே ரைட். ஸோ இதுவே ஒரு குறிப்பு, அதாவது ஹிண்ட் மாதிரி கொஷின் கேட்பாங்க. ப்ரீவியஸ் இயர்லாம் கொஷின் கேட்டிருப்பாங்க. என்ன அப்படின்னா இந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜ் லாப சதவீதம் எதை வச்சு கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க. எந்த ப்ரைஸை வச்சு கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க.
ஸோ காஸ்ட் ப்ரைஸ் அதாவது அடக்க விலையை வச்சு தான் கணக்கு பண்ணணும். லாப சதவீதம் எப்பொழுதும் எதன் மேல் கணக்கிடப்படும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் அடக்க விலை சரிங்களா. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஆல்வேஸ் கால்குலேட்டட் ஆன் அப்படின்னு கேட்பாங்க. காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்றது ஆன்சர் ரைட் தானே. ஓகே, அடக்க விலை. ஸோ இதுவே கொஷினாக கேட்டிருக்காங்க. சரி ரைட், இதுதான் இது ரொம்ப பேசிக்கான கொஷின். நெக்ஸ்ட் கொஸ்டின்லேருந்து கொஞ்சம் டீட்டெயில் கொஸ்டினாக பார்க்கலாம். கொஸ்டின் பாருங்க. ஒரு மொத்த வியாபாரி ஒரு தொலைக்காட்சி பெட்டியை 10,000க்கு வாங்கி 12,000க்கு விற்கிறார், 12,000 ரூபாய்க்கு விற்கிறார் எனில் அவர் அடைந்த லாப சதவீதம் எவ்வளோ? ரைட், இது ஒரு கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர்ல நம்ம கேட்டிருக்காங்க. ஓகே கவனிங்க. அதாவது வாங்கினது, அதாவது எவ்வளோக்கு வாங்குறாரு, காஸ்ட் ப்ரைஸ் 10,000 ரூபாய்க்கு வாங்கி இருக்காரு ரைட் தானே. ஓகே, அதை விற்றது 12,000 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. அப்போ லாபம் தானே. வாங்கினதை விட கூட தான் விற்றுருக்காரு. எவ்வளோ கூட விற்றுருக்காருன்னா 2,000 ரூபாய் கூட விற்றுருக்காரு அப்படி தானே, 2,000. அப்போ 2,000 ரூபாய் லாபம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இது எத்தனை சதவீதம் அப்படின்னு பார்க்கணும். அது எதில் பார்க்கணும்னு சொன்னால் அடக்க விலையில் பார்க்கணும், காஸ்ட் ப்ரைஸில் பார்க்கணும். எனக்கு 10,000 ரூபாயில் 2,000 ரூபாய் எத்தனை சதவீதம்னு பார்த்தோன்னே சொல்ல தெரியல ரைட்னா, ஏன்னா மேக்ஸிமம் தெரியாது. அப்போ யோசிக்கலாம், ஆப்ஷனை வச்சு யோசிக்கலாம். 10% 15% டேரெக்டாகவே பார்த்து எப்பயுமே 10% முதல் பாருங்க. 10,000 ரூபாய் பொருள், 10% லாபம் வச்சுருந்தா எவ்வளோ வந்திருக்கும்? 10% ப்ராஃபிட்னா 1000 ரூபா அப்படி தானே சார். அவ்வளோதான். அதாவது 10,000 ரூபாய்க்கு வாங்கின பொருளை 10% லாபம் எடுத்திருந்தா 1000 ரூபா தான் லாபம் கிடைச்சிருக்கும். ஆனால் எவ்வளோ லாபம் கிடைச்சிருக்கு? 2,000 ரூபா லாபம் கிடைச்சிருக்கு. அப்போ என்ன சார் அர்த்தம்? 20% லாபம் அப்படித்தானே. 10%னா 1000 ரூபா. அப்போ 2,000 ரூபான்றும் போது 20% லாபம் அந்த பொருளில் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்போ 20% தான் நமக்கு எவ்வளோ வரும்னா 2,000 ரூபா வருது. ஸோ அப்போ 20% ப்ராஃபிட்டில் சேல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ ரொம்ப சிம்பிளான கொஷின் தான். இங்கே ஃபார்முலாவில் போனீங்கன்னா என்ன மேலே வரணும்? லாப அமௌண்ட், ப்ராஃபிட் அமௌண்ட் மேலே வரணும் 2,000 டிவைடல்ல காஸ்ட் ப்ரைஸ் அடக்க விலை எவ்வளோ? 10,000 ரூபா. வாங்கின ரேட்டு கீழே வரணும் இன்ட்டு 100. அவ்வளோதான். இதை அடித்து கொடுத்தீங்கன்னா ஆன்சர். 0 0 கேன்சலா. அடுத்தது இந்த 0 0 கேன்சல் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ 20% லாபம். சிம்பிளாக முடிஞ்சிடும். 20% ஃபார்முலாவும் ஈஸியாக தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு கடைக்காரர் 100 பேனாக்களை ரூபாய் 250க்கு வாங்குகிறார். ஒரு பேனா ரூபாய் 4க்கு விற்கிறார். அவர் அடைந்த லாப சதவீதம் எவ்வளோ அப்படின்றதான் கொஸ்டின். மொத்தம் 100 பேனா வாங்கியிருக்காரு. எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 250 ரூபா. ஸோ அப்போ அவர் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் எவ்வளோ செலவு பண்ணியிருக்காரோ அதான் காஸ்ட் ப்ரைஸ். 250 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ 250 ரூபான்றது அடக்க விலை. அப்போ அடக்க விலை 250 ரூபா. ஓகே, இப்போ அதை எவ்வளோக்கு விற்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேனா 4 ரூபா. மொத்தம் 100 பேனான்றப்ப 100 பேனா, ஒரு பேனா 4 ரூபானா எவ்வளோ சார் வரும்? 400 ரூபா வருமா? அவ்வளோதான். ஸோ 100 × 4 4ஆல் பெருக்கணும். ஒரு பேனா 4 ரூபானால 400 ரூபா. ஓகே, அப்போ 400 ரூபாய்க்கு விற்றுருப்பாரு. அப்போ 250 ரூபாய்க்கு வாங்கினார் 100 பேனாவை. அந்த 100 பேனாவை 400 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. அப்போ லாபம் தான் எவ்வளோ லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 ரூபா கூட விற்றுருக்காரு. அப்போ 150 ரூபா லாபம் அப்படி தானே, 150 லாபம். ஓகே, ஸோ இதில் இது எத்தனை சதவீதம் அப்படின்னு பார்க்கணும் ரைட். ஆப்ஷனை பார்த்தா பின்னத்தில் இல்லை, இது மட்டும் பாயிண்ட்ல இருக்குது. ஸோ பார்த்தோன்னே சொல்ல முடியுதான், ட்ரை பண்ணணும். பாருங்கள், 10% லாபமாக இருந்தால் எத்தனை சதவீதம்? 10% லாபமாக இருந்திருந்தா 25 ரூபா. கரெக்ட் தானே. 10% லாபமாக இருந்திருந்தா 250 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கியிருக்கீங்க ஒரு பொருளை. 10% லாபமாக இருந்தால் 25 ரூபா. இதை 20% லாபமாக இருந்திருந்தா 50 ரூபா. கரெக்ட் தானே. 10% 25 ரூபானா 20% 50 ரூபா. நமக்கு 150 ரூபா லாபம் வருது சார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. 50 ரூபானா 20%. அப்போ 150 ரூபா, 3 50 ரூபா தானே. அப்போ 3 20%, 60% லாபம். சரிங்களா. ஸோ சதவீதம் தெரியாதவங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் குழப்பமாக தெரியலாம். ஆனால் இதுதான் ஈஸியான வழின்றது. நல்லா மேக்ஸ் நல்லா போடுவீங்க இல்லையா, அவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சரிங்களா, பார்த்தோன்னே சொல்ல தெரியணுங்க ரைட். அப்போ 250 ரூபாவில் 10% 25 ரூபா, 20% 50 ரூபா. அப்போ 150 ரூபானா 60% ஆன்சர் அப்படின்னு. ஏன்னா ஆப்ஷன் வேறு இருக்கு இல்லையா. ஸோ எந்த ஆன்சர்னு பார்க்கணும். ஓகே, இல்லை ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இங்கே 60% தானே ஆன்சர். 20% 50 ரூபா. அப்போ 60% தான் 150 ரூபா. ஓகே, ஸோ இதான் ஆன்சர். இதே ஃபார்முலா பண்ணால் பாருங்கள், மேலே எவ்வளோ வரணும்? லாபம் எவ்வளோ அமௌண்ட் கிடைச்சிச்சோ அது மேலே வரணும் 150 ரூபா. நியூமரேட்டர், டினாமினேட்டரில் என்ன வரும்னா காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ ரேட்டுக்கு வாங்கணும் 250 ரூபா அடக்க விலை இன்ட்டு 100. கேன்சல் பண்ணுங்கள். 0 0 ஃபஸ்ட்டு கேன்சல். 25ஆல் அடிக்கிறேன். ஒரு 25 4 25 100 அப்படி தானே. ஒரு 25 4 25 100.
அப்போ 15 × 4 எவ்வளோ வரும்? 60 தானே. அப்போ 60% ஆன்சர் ரைட், 60%. அப்போ 60% லாபம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சரிங்களா? ஓகே. ஸோ திரும்ப கொஞ்சம் நல்லா திரும்ப ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. எக்ஸாம்பிள் சம்ஸ் எடுத்து செஞ்சு பாருங்க. எங்க 8th ஸ்டாண்டர்ட்ஸில் இந்த மாதிரி சம்ஸ் நிறைய இருக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ அப்போ தான் நல்லா புரியும். ரைட்லா? ஏன்னா ப்ராஃபிட் வந்து அப்படியே புக்கில் இருக்க சம் அப்படியே உங்களுக்கு கொஸ்டினாக கேட்க போகிறாங்க. அதனால நீங்கள் அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ரைட். அடுத்து ஒரு வித்தியாசமான கொஸ்டின் பாருங்க. ஒரு பழ வியாபாரி 8 பெட்டி திராட்சைகளை ஒரு பெட்டி 150 என்ற வீதம் வாங்கினார். அதில் ஒரு பெட்டி திராட்சை அழுகி விடுகிறது. மீதமுள்ள பெட்டிகளை ஒரு பெட்டி 190 என்ற வீதம் விற்கிறார். சரிங்களா? என்ற விலைக்கு விற்கிறார் எனில் அவர் அடைந்த லாப அல்லது நஷ்ட சதவீதம் எவ்வளோ அப்படின்றதான் கொஷின். ஓகே கவனிங்க. ஸோ இந்த மாதிரி தான் மேக்ஸிமம் சில நேரம் கொஷின் கேட்குறாங்க. ரைட்? அதாவது மொத்தம் 8 பெட்டி வாங்குறாரு, ஒரு பெட்டி 150 ரூபா. அப்போ 8 பெட்டி எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1200 ரூபா. அப்போ 1200 ரூபா காசு போட்டு வாங்கியிருப்பார். சரிங்களா? ஒரு பெட்டி 150 ரூபா, 8 150 1200 ரூபா காசு செலவு பண்ணி அந்த திராட்சை பெட்டியெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறாரு. வாங்கிட்டு வந்த இடத்துல ஒரு பெட்டி பாக்ஸ் என்ன ஆயிடுச்சு? அழுகிருது. அப்போ மிச்சம் 7 பாக்ஸ் தான் இருக்கும். 8ல் 1 போச்சுன்னா மிச்சம் 7 பாக்ஸ் தான் இருக்கும். அதை ஒரு பாக்ஸ் 190 ரூபா கணக்கு பண்ணி விற்கிறாரு. அப்போ 190 ரூபானா மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஒரு 1330 ரூபா வருதா? ஓகே அவ்வளோதான். ஸோ அப்போ நமக்கு லாபம் தானே, கரெக்ட் தானே? ஓகே. ஸோ 8 பெட்டி வாங்கினாரு, 1200 ரூபா செலவு பண்ணி வாங்கியிருக்காரு. அதில் 7 பெட்டி தான் விற்க முடிஞ்சு, ஒரு பெட்டி அழகிருச்சு. 7 பெட்டி, ஒரு பெட்டி 190 ரூபானா 7 பெட்டி 1330 ரூபா. ஸோ அவர் வாங்கின ரேட்டு 1200, இப்போ விற்றுருக்குது 1330. அப்போ லாபம் தான். எவ்வளோ லாபம்? இதுலேருந்து இதை பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸ். 130 ரூபா கூட விற்றுருக்காரா சார்? அப்போ 130 ரூபா லாபம். அவ்வளோதான். ரைட். ஸோ இது எத்தனை சதவீதம் அப்படின்றதா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த அமௌண்ட்டில் எந்த அமௌண்ட்டில் பார்க்கணும்? இந்த அமௌண்ட்டில் பார்க்கணும். அடக்க விலையில் தானே பார்க்கணும். விற்ற விலையை கணக்குலேயே வச்சுக்கிற கூடாது. சரிங்களா? ஓகே. அப்போ 130 ரூபா, 1200 ரூபாயில் 130 ரூபான்றது எத்தனை சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் லாப சதவீதம். இன்கேஸ் இதில் 10% லாபம்னா எவ்வளோ கிடச்சிருக்குன்னு யோசிங்க. 120 ரூபா. அப்போ என்ன அர்த்தம்னா 10% லாபம்னா 120 ரூபா பக்கத்தில் வந்துட்டோம். அப்படி தானே? இன்னும் ஒரு 10 ரூபா தான் வரணும். அப்போ 10% மேலே தான் ஆன்சர். கரெக்ட் தானே? 120 ரூபாய்க்கு மேலே வந்துருச்சுல. அப்போ 10% மேலே தான் ஆன்சர். அப்போ இது கிடையாது. அதே மாதிரி 10% பக்கத்தில் தான் ஆன்சர். அப்போ இதுதான் ஆன்சர் அப்படின்னு ஆப்ஷனில் போகலாம். அக்யூரேட்டாக வேணும்னா ஃபார்முலாவில் தான் போகணும். சரிங்களா? பார்க்கணும் பின்னங்களில் இருக்கு இல்லையா? அப்போ ஃபார்முலாவில் போனால் தான் அக்யூரேட்டாக கிடைக்கும். ஃபார்முலாவில் போயிடுவோமா? லாபம் எவ்வளோ? ப்ராஃபிட் அமௌண்ட் 130 ரூபா மேலே வரணும் நியூமரேட்டரில். டினாமினேட்டரில் காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? 1200 ரூபா இன்ட்டு 100. 0 0 0 0 கேன்சல். ரெண்டையுமே 2 டேபிள் அடிக்கலாம் இல்லையா? 6 2 12, 6 2 சார் 12. இங்கே எவ்வளோ சார் வரும்? 65 2 சார். அவ்வளோதானே? 65 2 தான் 130. ஓகே. ஸோ 65 இப்போ 6ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? 65ஐ 6ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணுங்கள். எவ்வளோ சார்? 5 60. அவ்வளோதான். மிச்சம் 5. அப்போ கலப்பு பின்னத்துக்கு போகுமா? எப்படி போகும்? ஈவு குவாஷன்ட் முன்னாடி வரணும், மீதி மேலே வரணும், டிவைசர் கீழே வரணும். ஓகே. அப்போ 10 5/6% ஆப்ஷன் பி நமக்கு ஆன்சர். ரைட். ஸோ கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆன்சர் பண்ணணும். ஸோ 2 விதமும் தெரியணும். ஃபார்முலா அப்ளை பண்ணவும் தெரியணும், பார்த்தோனையும் சொல்லவும் தெரியணும். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ பார்த்தது எல்லாமே என்னென்னா லாப சதவீதம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இப்படி தான் கொஸ்டின் வருமானா சில நேரம் எக்ஸ்பேன்சர்லாம் சேர்த்து கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க, செலவுகள்லாம். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அந்த மாடலுக்கும் கொஸ்டின் பார்த்துலாம். கொஸ்டின் பாருங்க. ஒருவர் ரூபாய் 2 லட்சத்துக்கு ஒரு கார் வாங்கி அதனை பழுது பார்ப்பதற்காக 50,000 செலவு செய்தார். அந்த காரை அவர் 3 லட்சத்துக்கு விற்பனை செய்தால் அவர் அடைந்த லாப சதவீதம் என்ன அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே கவனிங்க. ஸோ இங்கே செலவு எக்ஸ்ட்ரா ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே கவனிங்க. அதாவது ஒருத்தர் 2 லட்ச ரூபாய்க்கு ஒரு காரை வாங்குறாரு, அப்படித்தானே? ஸோ 2 லட்ச ரூபாய்க்கு வாங்கிட்டாரு. ஸோ அதோட அவர் ஸ்டாப் பண்ணியிருந்தாருன்னா இதுதான் அடக்க விலை. ஸோ அதானே சொல்லி கொடுத்தோம், வாங்கின ரேட்டு தான் அடக்க விலை. ஆனால் இங்கே என்ன பண்ணுறாருன்னா மேற்கொண்டு ஒரு செலவு பண்ணுறாரு, தன்னோட இன்வெஸ்ட்மெண்ட் இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய். ஓகே. எதுக்கு? பழுது பார்க்கறதுக்காக, ரிப்பேர் ஒர்க். ஸோ இப்படி என்ன வேணால் கொடுப்பாங்க. பழுது பார்க்கறதுக்காக செலவு பண்ணார், டெக்கரேட் பண்ணுறதுக்காக இவ்வளோ செலவு பண்ணார், விளம்பரம் கொடுக்குறதுக்கு இவ்வளோ செலவு பண்ணார், டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ செலவு பண்ணாருன்னு இப்படி நிறைய எக்ஸ்பென்சர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா பார்க்கணும். ஸோ இங்கே 2 லட்ச ரூபா வாங்கியிருக்காரு, மேற்கொண்டு ஒரு 50,000 ரூபா செலவு பண்ணியிருக்காரு,
மொத்தமாக எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கணும். அப்போ எவ்வளோ வரும்னா 2,50,000 ஓகே. ஸோ அப்போ இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காருன்னா இதுதான் அடக்க விலை, இதுதான் காஸ்ட் ப்ரைஸ். ஸோ வாங்கினதோட நிப்பாட்டியிருந்தால் அது காஸ்ட் ப்ரைஸ், மேற்கொண்டு செலவு பண்ணனால எல்லாத்தையும் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் காஸ்ட் ப்ரைஸ், மொத்த அடக்க விலை. சரிங்களா, டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரேட்டில் ஃபுல்லாக இப்படி வரணும், டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, அவ்வளோதான். ஸோ இதான் மொத்த அடக்க விலை. ஸோ இவ்வளோ செலவு பண்ணதுக்கு அப்புறமா இந்த காரை என்ன பண்ணுறாரு, 3 லட்சம் ரூபாய்க்கு விற்கிறார். எவ்வளோ, 3 lakhs. ஸோ 3 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்கிறார். ஸோ இதுதான் செல்லிங் ப்ரைஸ், அப்படி தானே, விற்பனை விலை 3 லட்சம் ரூபா. அப்போ லாபமா நஷ்டமா? ஸோ அவர் இன்வெஸ்ட் பண்ணது 2,50,000 அந்த காரில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, வாங்கினது ப்ளஸ் செலவு பண்ணதெல்லாம் சேர்த்து. அது போக ஒரு 50,000 கூட தான் விற்றுருக்காரு. அப்போ எவ்வளோ லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு லாபம் எவ்வளோ அப்படின்னா 50,000 ரூபா. அப்படித்தானே சார், 50,000, 50,000 ரூபா லாபம் கிடச்சிருக்கு. அவ்வளோதான். ஸோ இது எத்தனை சதவீதம் அப்படின்னா அவர் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டில் அடக்க விலையில் தான் பார்க்கணும். அப்போ 2,50,000 ரூபாயில் 50,000 ரூபான்றது 5ல் 1 பங்கு. அப்படித்தானே, 5ல் 1 பங்குனாலே 100ல் 5 ஊற்றினா 20%. ஸோ இப்போலாம் பார்த்தோன்னே சொல்ல தெரியணும் சார். நம்ம ஊர்லலாம் கிராமத்தில் இருக்க ஆட்கள்லாம் அசால்ட்டாக சொல்லுவாங்க. அது எப்படின்னா இப்படித்தான், சரிங்களா, 2,50,000 ரூபாயில் 50,000 ரூபான்னா 5ல் 1 பங்கு, அப்போ 20% இருக்கும் அப்படின்னு அர்த்தம். வேணா செக் பண்ணுவோமா? 10% இருந்தால் எவ்வளோ லாபம் கிடைச்சிருக்கணும்? 2,50,000 ரூபாயில் 10%ன்றது 25,000 ரூபா. கரெக்ட் தானே? ஸோ ஒரு 0 எடுக்கணும். அப்படித்தானே, ஒரு 0 எடுத்தீங்கன்னா 25,000 ரூபான்றது 10%. ஆனால் நமக்கு கிடைச்சது 50,000, அப்படியே டபுள். அப்போ என்ன அர்த்தம், 20% ப்ராஃபிட்டில் விற்றுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். எங்கே, ஆப்ஷன் ஏ 20% லாபம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகே, ஃபார்முலாவில் போனால் இருந்தால் லாபம் மேலே வரணும், 50,000 ரூபா டிவைடட் அடக்க விலை 25,000 ரூபா, சரி 2,50,000 ரூபா இன்ட்டு 100. ஸோ 0 கேன்சல் பண்ணுங்க, 0 0 0 0 கேன்சல். கரெக்ட் தானே சார், 2,50,000. ஓகே, ஸோ அடுத்தது 25ஆல் அடிச்சிங்கன்னா ஒரு 25, 4 25. ஓகே, அப்போ 5 4 மல்டிப்ளை பண்ணும்போது 20% ப்ராஃபிட் அப்படின்னு கிடச்சிடும். சரிதானே? ஓகே, ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பான்சரோட கொஸ்டின் கொடுப்பாங்க. ரைட் தானே? ஓகே, இதே மாடலுக்கு இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. கொஸ்டின் பாருங்க. ஒரு வீட்டை வினோத் 27,50,000க்கு வாங்குகிறார். அவர் வீட்டை சீர் செய்வதற்காக 2,50,000 செலவிடுகிறார். அந்த வீட்டை 33 லட்சத்திற்கு விற்கிறார் எனில் லாப அல்லது நஷ்ட சதவீதம் எவ்வளோ அப்படின்றதான் கொஸ்டின். ஓகே, கவனிங்க, கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டாக இருக்குது, கேர்ஃபுல்லாக செய்யணும். பாருங்க, மொதல் அந்த வீட்டை எவ்வளோக்கு வாங்குறாரு அப்படின்னா 27,50,000 ரூபாய்க்கு வாங்குறார், 27,50,000. ஸோ அதுக்கப்புறம் அந்த வீட்டில் கொஞ்சம் வேலை பார்க்குறாரு, 2,50,000 செலவு பண்ணி ஒரு டெக்கரேஷன் ஒர்க்கோ ஏதோ ஒர்க் பண்ணுறாரு. எவ்வளோ செலவுனா 2,50,000 ரூபா. ஸோ அப்போ மொத்தமாக எவ்வளோ செலவு பண்ணியிருக்காருன்னா வாங்கினது ப்ளஸ் இப்போ செலவு பண்ணது எல்லாம் சேர்த்திங்கன்னா எவ்வளோ வரும், 50,000 50,000 1 லட்சமாக மாறிடும். அப்போ 30 லட்ச ரூபாயாக மாறிடும். அப்படித்தானே? அவ்வளோதான். ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா அந்த வீட்டில் அவரோட முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் 3 லட்ச ரூபா மொத்தமாக வாங்கினது ப்ளஸ் செலவு பண்ணது எல்லாம் சேர்த்தா 3 லட்ச ரூபா வருது. இதுதான் காஸ்ட் ப்ரைஸ். ரைட்ல, மொத்த அடக்க விலைன்றது 3 லட்ச ரூபா. ஓகே, இவ்வளோ செலவு பண்ணதுக்கு அப்புறமா அதை 33 லட்ச ரூபாய்க்கு விற்றுருக்காரு. கரெக்ட் தானே? ஓகே, 33 lakhsக்கு சேல் பண்ணியிருக்காரு. ஸோ லாபம் தான். எவ்வளோ லாபம்? இதை விட எவ்வளோ கூட விற்றுருக்காரு? 3 லட்ச ரூபா கூட. ரைட்ல, நான் 30 லட்ச ரூபா செலவு பண்ணது, விற்றது 33 லட்சம். அப்போ 3 lakhs, 3 லட்ச ரூபா லாபம். ஓகே, ஸோ இது எத்தனை சதவீதம் அப்படின்னா அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் அடக்க விலையில் பார்த்தீங்கன்னா 10%. அப்படி தானே சார்? அவ்வளோதான். 30 லட்ச ரூபாவில் 10% தான் 3 லட்ச ரூபா. ஸோ 10% ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வந்துடும். ஆப்ஷன் பி. ஃபார்முலாவில் போனீங்கன்னா மேலே எவ்வளோ வரணும், லாபம் 3 லட்ச ரூபா டிவைடட் பை லாபம் ப்ராஃபிட் எவ்வளோ சார், அடக்க விலை எவ்வளோ, 30 லட்ச ரூபா. ஓகே, இன்ட்டு 100. அவ்வளோதான். ஸோ 0 0 0 0 அகெயின் 2 0. ரைட். ஸோ இங்கே இருக்க 0 0 கேன்சல் பண்ணுங்கள், 3 3 கேன்சல், 10% அப்படின்னு ரிசல்ட் வந்துடும். ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்தது என்னென்னா ஃபஸ்ட்டு டைப், அதாவது லாபத்தில் ஃபஸ்ட்டு டைப்புன்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு ஃபார்முலா லாப சதவீதத்தை வச்சு கொஸ்டின் கேட்பாங்க, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வச்சு. ஸோ அதுதான் பேசிக்கான கொஸ்டின். அதிகமாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் அதுதான். ஓகே, அடுத்த லெவலில் இப்போ இதில் வேறு என்னெல்லாம் இருக்குது, லாபம் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ்லாம் வருது இல்லையா, அடக்க விலை, விற்ற விலை. ஸோ அதை கொஸ்டினாக கேட்கலாம்.
அது எங்கே சார் கேட்பாங்க அப்படின்னா அடக்க விலை காஸ்ட் ப்ரைஸ் கேட்குறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எங்கே அப்படின்னா டிகிரி லெவல் எக்ஸாம்ஸ் குரூப் 2 ஆர் டெட்டில் பேப்பர் 2 லெவலுக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின் சரிங்களா. குரூப் 2 குரூப் 1ல டிஎன்பிசியில் கேட்பாங்க. செல்லிங் ப்ரைஸ் விற்பனை விலை கொஸ்டினாக வர்றது ரொம்ப ஈஸி. அது வந்து நமக்கு 10th லெவல் பேப்பர் 1லையும் நமக்கு குரூப் 4லையும் கேட்கக்கூடிய கொஸ்டின் சரிங்களா. அந்த லெவல் தான் இருக்கும். ஸோ அந்த ரெண்டையும் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா படி நம்ம சம்ம அப்ளை பண்ண போகிறது இல்லை. ஆனால் அந்த ஃபார்முலாவே நமக்கு எங்கே கொஸ்டினாக கேட்பாங்கன்னா எக்ஸாம்ஸில் அடக்க விலைக்கான ஃபார்முலா காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன ப்ராஃபிட் பர்சன்டேஜில் அப்படின்னு ஃபார்முலாவே கொஸ்டினாக கேட்குறாங்க சரிங்களா. ஸோ அதனால் ஃபார்முலா கம்பல்சரியாக தெரியணும். ஓகே, ஸோ அந்த டைப் பார்த்தலாமா? ஓகே, கவனிங்க. அடக்க விலை காஸ்ட் ப்ரைஸ் நமக்கு கொஸ்டினாக கேட்குறாங்க அப்படின்னா இதான் ஃபார்முலா. 100/100 ப்ளஸ் லாப சதவீதம் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்களே அது வரணும் இன்ட்டு செல்லிங் ப்ரைஸும் கொடுத்துருவாங்க விற்பனை விலை. ஸோ செல்லிங் ப்ரைஸும் ப்ராஃபிட் பர்சன்டேஜும் கொடுத்து லாப சதவீதம் அடக்க விலை நமக்கு கொஸ்டினாக கேட்கும்போது இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவே நமக்கு கொஸ்டினாக கேட்குறதுனால கம்பல்சரியாக படிச்சு தான் ஆகணும் சரிங்களா. ஓகே, அப்போ ஃபார்முலா தெரியணும். ஆனால் கொஸ்டின் பார்க்குறதுக்கு ஃபார்முலா நமக்கு தேவைப்படாது சரிங்களா. ஓகே, கொஸ்டின் பாருங்க. வியாபாரி ஒருவர் ரூபாய் 30,000க்கு ஒரு மடிக்கணினியை 20% லாபத்தில் விற்றார் எனில் அதன் அடக்க விலை காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ அப்படின்றதான் கொஸ்டின். ஓகே, கவனிங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு லேப்டாப்போட விற்பனை செல்லிங் பிரைஸ் தான் கொடுத்துருக்காங்க. என்னன்னா ஒரு லேப்டாப்பை 30,000 ரூபாய்க்கு சரிங்களா 30,000 ரூபாய்க்கு விற்கும் போது 20% லாபம் கிடைக்குது அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ 30,000 ரூபாய்க்கு விற்கும் போதுன்னா அது விற்பனை விலை. ஸோ 30,000 ரூபாய்க்கு விற்றா 20% லாபம் கிடைக்குது அப்படின்னா அவருக்கு எவ்வளோக்கு வாங்கியிருப்பாருன்னா இதை விட கம்மியாக வாங்கியிருக்கணும் அப்படி தானே. 30,000 ரூபாயோட ஒரு கம்மியான ஒரு ரேட்டுக்கு வாங்கி 20% லாபம் வச்சு இந்த ரேட்டுக்கு விற்றுருக்காரு அப்படின்னா எவ்வளோக்கு வாங்கியிருப்பாரு காஸ்ட் ப்ரைஸ் அடக்க விலை தான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபார்முலா கம்பல்சரியாக தெரியணும் ரைட்லா. எப்படியும் ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. அப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணவும் பாருங்க. 100 ப்ளஸ் லாப சதவீதம் எவ்வளோ 20% லாபத்தில் விற்கிற விலை எவ்வளோனா 30,000. ஓகே, ஸோ அப்போ எவ்வளோ சார் வரும் கீழே ப்ளஸ் 100 + 20 கூட்டிட்டு தான் அடிக்கணும். அப்போ 100/120 இன்ட்டு 30,000 ரூபா 30,000. ஓகே, ஸோ கேன்சல் பண்ணுவோம். 0 0 ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணிக்கிறேன். ஓகே, 12ஐயும் 3 அடிக்கலாம் சார். 1 3 சார் 4 3 சார். ஓகே, அவ்வளோதானே. அப்போ இங்கே எவ்வளோ இருக்குது 0 0 0 3 0 இருக்குது. ஏன்னா ஒரு 0 அடிச்சிட்டோம். 1 4 4 25 4 100. அப்போ 25 × 1000 எங்கே இருக்குது 25,000ன்றது ஆன்சர் அப்படி தானே. 25 × 1000 25,000. அப்போ 25,000 ரூபாய்க்கு வாங்கியிருப்பார். அதில் யோசிச்சு பாருங்க 25,000 ரூபாய்க்கு வாங்கியிருப்பார் இல்லையா. அதில் 10% லாபம்னா எவ்வளோ சார் 10%னா 2,500 ரூபா. இதுதான் 10%. ஓகே, ஸோ 10% லாபம் வச்சு விற்றுருந்தா 2,500 ரூபா கூட விற்றுருக்கணும். அப்போ 27,500 ரூபாய்க்கு தான் விற்றுருக்கணும். ஆனால் 30,000 ரூபாய்க்கு அப்படின்னா 20% லாபம் அப்படி தானே. 10% லாபம்னா 2,500 ரூபா. அப்போ 20% லாபம்ன்றப்ப 5,000 ரூபா லாபம் வச்சு என்ன பண்ணியிருப்பாரு 30,000 ரூபாய்க்கு விற்றுருப்பார். அவர் வாங்கினது 25,000 லாபம் ஒரு 5,000 ரூபா வச்சு என்ன ரேட்டுக்கு விற்றுருப்பாருன்னு 30,000 ரூபாய்க்கு விற்றுருப்பாரு. ஸோ இப்படி ஆப்ஷனில் ஒவ்வொரு ஆப்ஷனாகவும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, அது ஒரு வழி இருக்குது. ஃபார்முலா ஒரு வழி. இது போக டைரெக்டாக ஒரு மெத்தட் கம்பல்சரியாக தெரியணும். ஏன்னா இப்போ இருக்க கரண்ட் புக்கில் இருக்க கொஸ்டின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போகணுன்னா இன்னொரு மெத்தட் கம்பல்சரியாக தெரியணும். அது என்ன அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க ஷார்ட்கட் மாதிரி. ஓகே, காஸ்ட் ப்ரைஸ் அடக்க விலை கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு 100%ன்னு அர்த்தம். எத்தனை பர்சன்டேஜ்னு அர்த்தம் 100%ன்னு அர்த்தம். அதை தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். பாக்ஸ் மெத்தட் கவனிங்க. பாக்ஸில் சொல்லி கொடுத்துறேன். அதாவது காஸ்ட் ப்ரைஸ் அடக்க விலை கொஸ்டின் கேட்டாங்கன்னா அது கம்பல்சரியாக 100%. நம்ம முதலீடு எப்பயுமே 100% எடுத்துக்கிறணும். ஓகே, ஸோ அதை விற்கிறது எவ்வளோக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் விற்பனை விலை கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. எவ்வளோக்கு விற்கிறாங்க அப்படின்னா 30,000. ஓகே, ஸோ இது லாபத்திலையா நஷ்டத்திலையா அப்படின்னு பார்த்தா லாபத்தில். எவ்வளோ லாபம்னா 20% லாபம். அப்போ 100% பொருளை 20% லாபம் வச்சு விற்றா எவ்வளோக்கு விற்கணும் அப்படின்னா 20% கூட்டணும். அப்போ எவ்வளோ விற்கணும் கூட்டணும் 120% அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா. 100% பொருளை 20% லாபம்னா கூடன்னு அர்த்தம் சரிங்களா. அப்போ கூட 20% விற்கிறோம். அப்போ 120% விற்றுருப்போம்னு அர்த்தம். இதே நஷ்டம் சொல்லியிருந்தா 20% கழிச்சு 80% இங்கே வந்திருக்கணும். ஸோ இதுதான் மெத்தட். புரிஞ்சுக்கிட்டீங்களா. அடக்க விலைனா 100%, லாபம்ன்றப்ப எத்தனை சதவீதமோ அதை கூட்டிடணும். ஸோ அதான் விற்பனை விலை. அப்போ 120% 30,000 ரூபா அப்படின்னா
100% எவ்வளோ அப்படின்றது கொஸ்டின். ஸோ இதில் பர்சன்டேஜில் ஒரு மாடல் பார்த்தோம் இல்லையா? ஸோ என்ன பண்ணணும், நேருக்கு நேராக இருக்கிறதெல்லாம் அடிக்கலாம், கிராஸாக இருந்தால் மட்டும் என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, அப்போ இதையும் அடிக்கலாம், இதையும் அடிக்கலாம், ஏன்னா நேராக இருக்குது. ஆனால் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்னாகும், 0 0 கேன்சல். ஓகே, 3ஆல் அடிக்கலாம், 1 3 4 3. ஓகே, இங்கே எவ்வளோ இருக்குது, 1000 இருக்குது. ஓகே, 4 1000ல் அடித்தாலும் சரி, 4 100ல் அடித்தாலும் சரி, ஏன்னா இது ரெண்டும் நேராக தான் இருக்குது, இது ரெண்டும் தான் கிராஸாக இருக்குது. அப்போ இதை அடிக்கலாம்ல, 1 4 4 25 4. இப்போ 25 1000 தான் நம்ம கையில் இருக்குது, ஏன்னா இது ஃபுல்லாகவே கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ இது ரெண்டையும் அடிக்கக்கூடாது, என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். என்ன ரீசன் அப்படின்னா கிராஸாக இருக்கனால 25 × 1000 25,000 ஆன்சர் வந்துடும். ஸோ இதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படுற மாடல், ஷார்ட்கட். சரிங்களா? ஓகே, இதை வச்சு தான் நம்ம புது புக்ஸில் இருக்க சம்ஸ்லாம், சரிங்களா, இப்போ இருக்க கரண்ட் புக்கில் இருக்க சம்ஸ்லாம் ரொம்ப வித்தியாசமாகவே இருக்குது, போய் பாருங்கள். 8th செகண்ட் ஸ்டாண்டர்டில் இந்த சம்ஸ் எல்லாம் இருக்கும். ரைட்லா? ஓகே, ஸோ இந்த மாடலுக்கு இன்னொரு கொஸ்டின் கொடுக்குறோம், அதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். கொஸ்டின் பாருங்கள். வியாபாரி ஒருவர் 1320க்கு ஒரு மேஜையை 10% லாபத்தில் விற்றார் எனில் அதன் அடக்க விலை காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ அப்படின்றத கொஸ்டின். ஓகே, கவனிங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு டேபிளில் எவ்வளோ ரேட்டுக்கு விற்கிறாரு அப்படின்னா 1320 ரூபாய்க்கு விற்கும் போது 10% லாபம் கிடைக்குது அந்த கடைக்காரருக்கு. புரியுதுங்களா? 1320 ரூபாய்க்கு விற்கும் போது 10% லாபம் கிடைக்குதுன்னா அவர் எவ்வளோ வாங்கியிருப்பாரு, அடக்க விலை காஸ்ட் ப்ரைஸ் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஓகே, கவனிங்க. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் கொஸ்டினாக கேட்டால் ஃபார்முலா என்ன, 100/100 ப்ளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இன்டூ விற்ற விலை செல்லிங் ப்ரைஸ், அப்படி தானே? அப்போ 100/100 ப்ளஸ் லாப சதவீதம் 10 இன்ட்டு 1320ன்றது விற்பனை விலை செல்லிங் ப்ரைஸ் வரணும். அப்போ 100/110 இன்ட்டு 1320 வரும். 0 0 கேன்சல், 11 அடிங்க, 1 11 13ல் ஒரே ஒரு 11 தான் இருக்கும், மிச்சம் 2. இந்த 2 எடுத்துக்கோங்க. அப்போ 22ல் 2 11 அவ்வளோதான். அப்போ 100 × 12 1200 ரூபா அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம்னா, அந்த கடைக்காரரு 1200 ரூபாய்க்கு அந்த டேபிளை வாங்கியிருப்பார். சரிங்களா? வாங்கிட்டு அதில் 10% லாபம் அப்படின்னா எவ்வளோ சார் வரும், 120 ரூபா. ஸோ லாபம் வச்சு 1320 ரூபாய்க்கு விற்றுருக்காருன்னு அர்த்தம். கரெக்டானே? 1200 ரூபாய்க்கு வாங்கினாரு, 10% லாபம், 120 ரூபா லாபம் வச்சிருப்பாரு. ஸோ அந்த ரேட்டை சேர்த்து நம்மகிட்ட விற்றுருப்பாரு. எவ்வளோ விற்றுருப்பாரு, 1320 ரூபாய்க்கு விற்றுருப்பாரு. கரெக்டாக தானே வருது? ஸோ அப்போ ஆப்ஷன் சி தான் நமக்கு ஆன்சர். ஸோ இப்படி ஆப்ஷன்லையும் பார்க்கலாம். ஓகே, இன்னொரு முக்கியமான மெத்தட் என்னது, நம்ம பாக்ஸில் போடுற மெத்தட். ரைட், அடக்க விலை கேட்டாலே என்ன வரணும், 100%. காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னாலே அது எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னா 100% நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அர்த்தம். இதுதான் கொஸ்டின் மார்க் எக்ஸ். சரிங்களா? ஓகே, அவங்க கொடுத்துருக்கிறது செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க, அதாவது விற்பனை விலை எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்கன்னா 1320 ரூபான்னு கொடுத்துட்டாங்க. இது லாபத்தில் விற்றுருக்காங்களா, நஷ்டத்தில் விற்றுருக்காங்களா? லாபத்தில். எத்தனை சதவீதம், 10% லாபம். அப்போ 100% பொருளை 10% லாபம் வச்சு விற்றா 110% அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே, அப்போ 110ஐயும் 1320 கேன்சல் பண்ணலாம். ஏ அப்படின்னா இது ரெண்டும் நேருக்கு நேராக இருக்கனால அடிப்போம், அப்படித்தானே? 0 0 கேன்சல், 1 11 13ல் 1 11 இருக்கும், மிச்சம் 2. அப்புறம் 20, இந்த 2 எடுத்திங்கன்னா 22ல் 2 11. ஓகே, இப்போ இது ரெண்டும் தான் இருக்குது, ஏன்னா இங்கே எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டோம். இப்போ 100ம் 12ம் தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன சார் பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். ஏன் அப்படின்னா கிராஸாக இருக்கனால. அப்போ 100 × 12 1200 ரூபான்றதான் அடக்க விலை, காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு நமக்கு ரிசல்ட் வந்துடும். ரைட்லா? ஓகே, இந்த காஸ்ட் ப்ரைஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எங்கே அப்படின்னா கஷ்டமாக கேட்கணும்னு நினைக்கும் போது டிகிரி லெவல் எக்ஸாம்ஸில் கேட்குறப்ப நம்ம போவாங்க. சரிங்களா? ஓகே, ஸோ இது நல்லா பார்த்துக்கிறணும். அடுத்தது விற்பனை விலை ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. செல்லிங் ப்ரைஸ் அது வந்து நமக்கு 10th லெவலில் தான் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஓகே, அடுத்து விற்பனை விலை பார்த்துலாமா? விற்பனை விலை செல்லிங் ப்ரைஸ் கொஸ்டின் கேட்குறது. ஓகே, கவனிங்க, ஃபார்முலா இதுதான். செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு விற்பனை விலை இஸ் ஈக்குவல் டு 100 ப்ளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ், லாப சதவீதம் எவ்வளோ கொடுத்தாங்களோ அந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வரணும், இன்டூ காஸ்ட் ப்ரைஸ், அடக்க விலை கொஸ்டினில் கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஓகே, அப்போ காஸ்ட் ப்ரைஸும் ப்ராஃபிட் பர்சன்டேஜும் கொடுத்து விற்பனை விலை எவ்வளோன்னு கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? ஓகே, ஸோ அப்போ அதுதான் கான்செப்ட், இதுதான் ஃபார்முலா. புரியுதுங்களா? இந்த ஃபார்முலாவே நமக்கு கொஸ்டினாக கேட்குறனால ஃபார்முலா படிக்கணும். சரிங்களா? ஓகே, ஆனால் சம்மை பொறுத்தளவில் விற்பனை விலை ரொம்ப ரொம்ப ஈஸி, சிம்பிளாக இருக்கும். சரிங்களா? அப்படியே ஆன்சரை பார்த்தா முடிஞ்சு போயிடும். ரைட்லா? ஓகே, கொஸ்டின் பார்த்தலாம். கொஸ்டின் பாருங்கள்.
மாறன் ஒரு துணி துவைக்கும் இயந்திரத்தை 16,000க்கு வாங்கினார். பிறகு அதனை 9% லாபத்தில் விற்றார் எனில் அதன் விற்பனை விலை விற்ற விலை எவ்வளோ அப்படின்றதான் கொஸ்டின். ஓகே, கவனிங்க. மாறன் ஒரு வாஷிங் மிஷினை எவ்வளோக்கு வாங்குறாரு அப்படின்னா 16,000 16,000 ரூபாய் காசு போட்டுட்டு வாங்கிட்டு வந்துடுறாரு. சரிங்களா? ஓகே, 16,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன ஐடியா பண்ணுறாருன்னா இது 9% லாபம் வச்சு விற்கணும் அப்படின்னு பார்க்குறாரு. எதில்? அவர் வாங்கின பொருள் எவ்வளோ? 16,000 ரூபா. 16,000 காஸ்ட் ப்ரைஸ், அவரோட அடக்க விலை 16,000 ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டு இதில் 9% லாபம் எடுக்கிறதுக்கு விரும்புகிறாரு அப்படின்னா இதில் 9% அப்படியே 9% பார்த்தீங்கன்னா போதும். ஒரு பர்சன்டேஜ் எவ்வளோ? 160 160 ரூபா இன்ட்டு 9 தானே. ஓகே, 1% 160 ரூபா. ஏன்னா 2 0 எடுத்தீங்கன்னா அதுதான் 1%. அப்போ 1% 160 ரூபான்றப்ப அதை 9ஆல் பெருக்குனீங்கன்னா 9% கிடைச்சிரும். 0 9 54க்கு 4 மிச்சம் 5 9 9 + 5 14 சார். ஓகே, அப்போ 1440 அப்படின்றது அர்த்தம். அப்போ 9% அப்படின்னா 1440 ரூபா. ரைட். ஸோ அப்போ இவ்வளோ அமௌண்ட்டை அவர் கூட விற்றா அவருக்கு இத்தனை சதவீதம் லாபம் கிடைக்குன்னு அர்த்தம். 9% லாபம் கிடைக்குன்னா இவ்வளோ அமௌண்ட்டை கூட விற்கணும் வாங்கினதை விட. அப்போ எவ்வளோக்கு விற்கணும்னா 17,440 ரூபாய்க்கு விற்கணும். அவ்வளோதான். சரிங்களா? ரைட். ஸோ இதுதான் செல்லிங் ப்ரைஸ், விற்பனை விலை அப்படின்னு ஆன்சர் கிடச்சிடும். ஓகே, ஸோ இந்த ரேட்டுக்கு விற்றா தான் அவருக்கு அதில் அந்த பொருளில் வாங்கினதில் 9% லாபம் கிடைக்குன்னு அர்த்தம். ஸோ செல்லிங் ப்ரைஸ்ன்றது அவ்வளோதான். அந்த அமௌண்ட்டில் எத்தனை பர்சன்டேஜ் சொல்கிறாங்களோ அத்தனை பர்சன்டேஜ் லாபம் வச்சு விற்கணும். சரிங்களா? நஷ்டமாக இருந்தால் அத்தனை சதவீதம் கம்மியாக விற்கணும், லாபமாக இருந்தால் இத்தனை சதவீதம் கூட விற்கணும். அவ்வளோதான். ரைட். ஸோ இப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏன்னு அர்த்தம். ஸோ இதுக்கு ஃபார்முலாவில் போனீங்கன்னாலும் ஓகே. ஃபார்முலா என்னது? விற்பனை விலை, செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 100 + ப்ராஃபிட் பர்சன்டேஜா சார்? லாப சதவீதம். ஃபார்முலாவில் போகவே கூடாது இதுக்கு. சரிங்களா? ஏன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ரைட். டிவைடட் பை 100 இன்ட்டு காஸ்ட் ப்ரைஸ், அடக்க விலை. அப்படி தானே ஃபார்முலா? ஓகே, இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம். 100 ப்ளஸ் செக் பண்ணி கேட்குறதுக்காக தான் ஃபார்முலா போகிறோம், இல்லைன்னா தேவையே கிடையாது. 9/100 இன்ட்டு எவ்வளோ காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? 16,000 ரூபாய், 16,000. ஓகே, ஸோ இதில் ஃபார்முலாவில் போனால் எவ்வளோ கஷ்டன்றது பாருங்கள். அப்போ இங்கே 100 + 9ன்றப்ப 109 இன்ட்டு 160. அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 109 இன்ட்டு 160 மல்டிப்ளை பண்ணும்போது தான் நமக்கு என்ன ரிசல்ட் வரும்னா 17,440 ரூபான்னு வரும். ஸோ அவ்வளோ தூரம் போகணுமா? ஸோ சிம்பிளாக பார்த்துடலாம். கரெக்ட் தானே? ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் பர்சன்டேஜில் போங்க, பர்சன்டேஜ் ஷார்ட்கட் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ ஃபார்முலாவோட இதுதான் ஈஸி. அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாமா? கொஸ்டின் பாருங்க. ஷர்மிளா ஒரு குளிரூட்டும் சாதனத்தை 32,400க்கு வாங்கினார். பிறகு அதனை 7% லாபத்தில் விற்றார் எனில் அதன் விற்ற விலை எவ்வளோ அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, கவனிங்க. அதாவது ஷர்மிளா என்ன பண்ணுறாங்கன்னா 32,400 ரூபாய்க்கு வாங்குறாங்க. சரிங்களா? ஸோ 32,400 ரூபாய்க்கு வாங்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது அதான் அடக்க விலை, காஸ்ட் ப்ரைஸ்ன்றது இவ்வளோ. ஸோ இவ்வளோ காசு போட்டு வாங்கியிருக்காங்க. சரிங்களா? ஓகே, அதுக்கப்புறம் என்ன பிளான் பண்ணுறாங்க? 7% லாபம் வச்சு இந்த பொருளை நம்ம விற்கணும். எத்தனை சதவீதம்? 7% லாபம் வச்சு விற்கணும். அப்போ இந்த பொருளில் 7% எவ்வளவோ அவ்வளோ அமௌண்ட்டை கூட விற்கணும் அப்படின்னு அர்த்தம். அப்போ 7% எவ்வளோன்னு பாருங்க. 1% எவ்வளோ சார்? 1% இஸ் ஈக்குவல் டு 32,400ல் 1%ன்றது 2 0 எடுக்கணும். அப்படித்தானே சொல்லி கொடுத்தோம். 1%னா 2 0 எடுக்கணும். அப்போ 324ன்றது 1%. ஓகே, இதை 7ஆல் பெருக்குனீங்கன்னா 7%. அப்போ இன்ட்டு 7 7 28 7 4 28 ரிமைனிங் 2 2 7 14 + 2 16 ரிமைனிங் 1 3 7 21 + 1 22. அப்போ 2,268 ரூபா கூட வைக்கணும். ஏன்னா லாபத்தில் வைக்கணும் இல்லையா? வாங்கினதை விட இவ்வளோ ரேட் 7% அமௌண்ட்டுன்றது இதுதான். இந்த அமௌண்ட்டை கூட விற்றா லாபம், இந்த அமௌண்ட்டை கம்மியாக விற்றா நஷ்டம். ஓகே, இந்த அமௌண்ட்டை லாபமாக கூட வைக்கணும். அப்போ எவ்வளோக்கு விற்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் இருந்தால் இருக்கு இல்லையா? இதுலேயே தெரிஞ்சிருச்சு. 8 6 6 4 3 அப்படித்தானே சார்? 34,668 அப்படின்னு வந்துடுது. சரிங்களா? ஓகே, ஆப்ஷன் சி. ரைட். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸி தானே? ஓகே, அடுத்தது ஃபார்முலா தெரிஞ்சுக்கோங்க. ஃபார்முலா அப்ளை பண்ணுறதா இருந்தால் எவ்வளோ கஷ்டன்றது தெரிஞ்சுக்கோங்க. 100 + லாப சதவீதம் 7/100 இன்ட்டு அடக்க விலை காஸ்ட் ப்ரைஸ் 32,400 கொடுத்துருக்காங்க. 0 0 கேன்சல். அப்போ 107 இன்ட்டு 324ன்னு வரும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறக்குள்ள நம்ம ஆன்சரே முடிச்சிடலாம் இந்த மெத்தடில். ஓகே,
ஸோ அவ்வளோதாங்க. லாப சதவீதம் ப்ராஃபிட்னாலே மொத்தமே இந்த 3 கேட்டகிரி தான். எந்தெந்த கேட்டகிரி? ஃபர்ஸ்ட் லாப சதவீதம், ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா, அந்த மாடல் கொஸ்டின் கேட்கணும். இல்லையா காஸ்ட் ப்ரைஸ், அடக்க விலை அப்படின்றது கொஸ்டினாக கேட்கணும். சரிங்களா? அதுவும் இல்லைன்னா செல்லிங் ப்ரைஸ் கொஸ்டின் கேட்கணும். இந்த 3 தான் கொஸ்டினாக கேட்கணும். ரைட்லா? இதே தான் லாஸ்க்கும் நட்டத்துக்கும் பார்க்க போகிறோம் அடுத்த வீடியோவில். சரிங்களா? ஓகே. ஸோ இது எங்கே சார் இருக்குது சம்ஸ் எல்லாம் நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா 8th செகண்ட் டேர்மில் நமக்கு இதுக்கான சம்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் போய் அதை பார்த்து ஒர்க் அவுட் பண்ணணும். சரிங்களா? ஸோ அதை பார்த்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு தான் நீங்கள் டெஸ்ட்டு அட்டன் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு அதை கவர் பண்ண ஃபீல் வரும். ரைட்லா? ஓகே. ஸோ இதுக்கான ஒர்க் ஷீட் அப்படின்னா ஒர்க் ஷீட் இந்த டாபிக் மட்டும் இல்லை, ப்ராஃபிட் மட்டும் இல்லாமல் லாபம் நஷ்டமும் டிஸ்கவுண்ட்டும், சரிங்களா, லாஸும் தள்ளுபடி அதை பார்த்துட்டு நம்ம ஒரு ஷீட் கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ லாபம் முடிச்சிட்டோம் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம என்ன பண்ணலாம், லாஸ் ரைட்லா, நஷ்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கணும். லாஸ்ல இதே கேட்டகரியெல்லாம் பார்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கவுண்ட் பார்க்கணும். ஓகே. ஸோ அதற்கான வீடியோஸ் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ கண்டினியூவாக அந்த வீடியோவும் பார்த்துருங்க. ஓகே. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.